ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமது கேம் சேஞ்சர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி சேனலில் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மேலோட்டமாக பலன்களை மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகளாக எடுத்துக்கொள்ளாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்லிக் கொண்டுதான் வருகிறோம். இதன் காரணம், ஜோதிடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கு இவை மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வருடத்திற்கு ஒரு முறை உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25 தேதி வரை மீன ராசியில் உச்சமடைகிறது. இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? நாம் அனைவருக்குமே தெரியும், சுக்கிரன் என்பது லக்ஸுரி, கம்ஃபர்ட், உலகாயத்த இன்பங்களை, நிறைய சௌகரியங்களை, நிறைய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன் என்ற கிரகம். பொதுவாக நாம் ஒரு சொல்லடையாக கேள்விப்பட்டிருப்போம், அவருக்கு என்னப்பா சுக்கிரன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதாவது இந்த சுக்கிரன் என்றால் லக்ஸுரி என்பதும், இந்த சுக்கிரன் என்ற கிரகத்துக்கு உண்டான பிரதி தேவதை மகாலட்சுமி என்பதும், இந்த சுக்கிரன் என்பது ஒருவருக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த சுக்கிரன் என்பது எல்லாருக்கும் அவ்வாறு அள்ளி கொடுக்காது. யாருக்கு கொடுக்குமோ, யாருக்கு அனுகூலமாக இருக்குமோ அவர்களுக்கு மட்டும்தான் அள்ளி கொடுக்கும். எனவே நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கும் போது இரண்டு விதமாக பலன்களை பிரிக்க வேண்டும். லக்னத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கின்றன, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த ராசியில் இருக்கிறது, நட்சத்திராதிபதி எவ்வாறு இருக்கிறது, ராசியாதிபதி எவ்வாறு இருக்கிறது, அவற்றின் தசாபுத்தி அந்தரங்கள் வரும் பொழுது நமக்கு அவை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு விதம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களின் சுழற்சி, அதாவது 7.5 சனி வந்து விட்டது, குரு பார்வை வந்து விட்டது, அஷ்டம குரு வந்து விட்டது, ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறது என்று வருட கிரகங்களை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நமக்கு தெரியாமலேயே மாதாந்திர சுழற்சியை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சில நேரத்தில் செவ்வாய் நமக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அவ்வாறு வருடத்திற்கு ஒரு முறை இந்த சுக்கிரனானது மீன ராசியில் உச்சமடைகிறது. சுக்கிரனுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடுகள், அதாவது ஆட்சி வீடுகள். மீனத்தில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரன் பயணிக்கும் பொழுது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, யாருக்கு இதன் மூலம் அனுகூலம் ஏற்படுகிறது? ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த சுக்கிரன் பாபகர்த்தரி யோகத்தில் இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாயும் சனியும் கீழே இருக்கிறார்கள், சூரியனும் ராகுவும் மேலே இருக்கிறார்கள். இந்த 4 கிரகங்களுக்கு நடுவே சுக்கிரன் இருக்கிறது. அதாவது இந்த சுக்கிரனை சுற்றி ஒரு வளையம் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வளையத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியும், இந்த வளையத்தை தாண்டினால் என்ன ஆகும், அதாவது இந்த வளையத்தை தாண்டி வெளியே வந்தால் பிளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமா, அனைத்து விஷயங்களும் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். இந்த 25, 26 நாட்கள் யாருக்குத்தான் வசந்த காலம் வருகிறது, நாம் இங்கே தொடங்கக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு நமக்கு அனுகூலமாக அமைய போகிறது, இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், இதே ஷார்ட் பீரியடில் எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலில் நாம் வழக்கம் போல் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த மேஷராசி என்பது காலபுருஷனுக்கு முதல் ராசி. இதன் 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே 7 என்பது கலத்திரஸ்தானம். கலத்திரம் என்பது மேரேஜ் லைஃப், ஆப்போசிட் பர்சன், திருமணத்தில் உள்ள லைஃப் பார்ட்னரை குறிக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்தில் சுப செலவுகள் மேஷராசிக்காக காத்திருக்கும். இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் இந்த ஷார்ட் பீரியடில் ஏற்படும். அதன் மூலம் அனுகூலமான அவர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்பதும் ஏற்படும். இவர்கள் சில செலவுகள் செய்யும் பொழுது அதை யோசித்து தேவையான செலவுகளை மட்டும் செய்து கொள்ள வேண்டும். மீனத்தில் சுக்கிரன் குருவின் நட்சத்திரம், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களில் வரும் பொழுது இவர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையான செலவுகளை மட்டும்தான் இவர்கள் செய்து கொள்ள வேண்டும். இதனை இவர்கள் ஈஸியாக ஜட்ஜ் செய்ய முடியும். ஏனென்றால் மேஷராசிக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய
செவ்வாய் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. சனியுடன் இருப்பதனால் கொஞ்சம் இவர்களுக்கு வரவேண்டிய பணம் டிலே ஆகும், ஆனால் வந்துவிடும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14, 15 தேதிகளில் சூரியன் ராசியில் உச்சமடைகிறது. அதனால் இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு தேவையான நல்ல விஷயங்களை இவர்கள் செய்து அதன் மூலம் அனுகூலம் பெறலாம். இவர்கள் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டால் போதுமானது. வெள்ளிக்கிழமை இவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது போல் இந்த உச்ச சுக்கிரன் என்பது வருடத்துக்கு ஒரு முறைதான் நிகழும். இந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் ஜாதகத்தில் அனுகூலமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நெக்ஸ்ட் லெவல், புது கான்டாக்ட்ஸு, புது கான்செப்ட்ஸு அனைத்துமே அனுகூலமாக அமையும். ஒரே விஷயத்தில் தான் கவனம் தேவை, சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை. அதனால் தவறான வழிகளில் போகாமல் பாதுகாப்பாக இருந்தோமே என்றால் நாம் சேஃப்டியாக இருக்க முடியும், நல்ல டெவலப்மெண்ட்டும் பெற முடியும். உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறது, உங்கள் லக்னம் ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறதா என்பது தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது நீங்கள் வெகு எளிதாக பிடித்து விடலாம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் மேலும் மேன்மை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.